பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் நான் வாழ்த்து வரவேற்கிறேங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தில் எப்பேற்பட்ட சிந்தையோடு இருக்கிறீங்க? நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பார்த்த உடனே அந்த பிரச்சனையை பற்றி என்ன யோசிக்கிறீங்க? இந்த பிரச்சனை என்னை மேற்கொள்ளும் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை, இந்த பிரச்சனையை என்னால் மேற்கொண்டு வந்துட முடியும். இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொன்னார்? நான் உலகத்தை ஜெயித்ததை போல் நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீங்கன்ட்டு கர்த்தர் சொல்லுவார். அதே போல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேர் சிந்திக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம அந்த மாதிரி தான் சிரிக்கணும், அந்த மாதிரி தான் சிந்திக்கணுமாம்மா. வார்த்தை எங்கன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதுன்ட்டு வார்த்தை இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனையை நம்ம எந்த மாதிரி பார்க்குறோம்? நம்ம அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிற மாதிரி பார்க்குறோமா? இல்லை அந்த பிரச்சனை நம்மளை மேற்கொள்கிறோம் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்களா? எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த சமயத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல சிந்திங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்க. எப்படி பிரதர் இப்படி சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, வார்த்தை அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா? கடன் பிரச்சனையில் இருந்தால் அதுக்கான வார்த்தையை தேடி எடுத்து அது மேலே பேசுங்க. கண்டிப்பாக கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டும் வந்துட முடியும். அதே போல் திருமண தடையாக இருக்கா? அதே போல் உங்களுக்கு வேலையில் திண்டாட்டமாக இருக்கா? இந்த வேலையில் நான் என்னத்தை கஷ்டப்பட்டாலும் சரி, எனக்கு நான் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுடைய ஃபேமிலியில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்கா? இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல் சிந்திக்கணுங்க. என்ன பிரதர், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை போல் சிந்திக்கணுமா? நாங்கள் அப்பேற்பட்ட பரிசுத்தவான்கள் இல்லையே பிரதர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா, வார்த்தை அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களை நான் இயேசு கிறிஸ்துவை நான் சொல்லவே இல்லை. பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இயேசு கிறிஸ்துட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு நபர் வியாதியில் இருக்கிறாங்க, அதே போல் இங்கே திராட்சை ரசம் குறைவில் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனையை கர்த்தர்கிட்ட கொண்டு வரும்போது அந்த பிரச்சனைக்கான தீர்வை தான் பேசினார் கடவுள். அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனையை அவங்க சொல்லிட்டு வரும்போது நீங்களும் அதை பார்த்துக்கோங்கன்னு கூட சொல்லலை. ஆனால் நிறைய பேர் என்ன தெரியுமா செய்கிறாங்க? வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அவங்க பயப்படுறாங்க, இந்த பிரச்சனை என்ன மேற்கொண்டுன்ட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அந்த பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்ள முடியும். எப்படி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல சிந்தித்தாக்கா கண்டிப்பாக அந்த பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்ள முடியுங்க. நான் நம்புகிறேன் அதை. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அப்படி இருக்குனாக்கா, கண்டிப்பாக நம்மளால் மேற்கொண்டு வர முடியும், நம்ம ஜெயிக்க முடியும், வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியும், வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற முடியுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நான் நினைக்கிறேங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூங்க.